அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இருந்தாரு. அவர் விரயஸ்தானத்துக்கு வரார். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி அவர் பெயர்ச்சி அடைகிறார். ஜனவரி மாதம் 13ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்க போறார். உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4வது வீட்டுக்கு அதிபதியா இருக்கார் சுக்கிரன். அதே மாதிரி 9வது வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கார். 4, 9க்கு அதிபதியான சுக்கிரன் உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு வர்றதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பதிவில் பார்க்க போறோம். இது ஒரு ஜென்ரலான பொதுவான பதிவு. கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் உண்டான பதிவு. உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இதில் கூடவோ குறைச்சோ பிரச்சனைகள் பலன்கள் நடக்கும். அப்போ உங்களோட பர்சனல் ஜாதகத்தை நீங்கள் காமிச்சு ஒரு தரம் பார்த்துக்கிறது நல்லது. அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோடர்கள்ட்டையோ இல்லை உங்கள் குடும்ப ஜோடர்கள்ட்டையோ இப்போ நீங்கள் காமிச்சு பார்க்கலாம். அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பொறுத்தவரை 12ஆம் வீடு அப்படின்னோம்னா அதுக்கு வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். 12ஆம் வீடு வெளிநாட்டை குறிக்கும், விரயங்களை செலவுகளை குறிக்கும், தனிமையை குறிக்கும், அது மாதிரி ஆன்மீகத்தை குறிக்கும், அது மாதிரி டிசிஷன் இருக்கு இல்லையா, முடிவுகள் அதை குறிக்கும், சிக்கல்களை குறிக்கும், நமக்கு ஏற்படும் சிக்கல்களை குறிக்கும், உங்களுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறத குறிக்கும், அது மாதிரி நோய் வாய்ப்பட்டிருந்தால் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதையும் குறிக்கும். இதெல்லாம் 12ஆம் குறிக்கும். இது ப்ரிப்பரேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் தயார்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம எடுத்துக்கலாம் எல்லா விஷயங்களுக்கும். சுக்கிரன் யாரு அப்படின்னா அவர் உங்களுக்கு சுகங்களை தரக்கூடியவர், உறவுகளை தரக்கூடியவர், வசதிகளை தரக்கூடியவர்கள், இன்பங்களை தரக்கூடியவர், வாகனங்களை தரக்கூடியவர், வீட்டை தரக்கூடியவர், இப்படி நிறையா நம்ம சொல்லலாம். நம்ம சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால என்ன பலன்கள் கிடைக்கும்னா வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும். பொதுவாக மறைமுகமாக வெளிநாட்டிலேருந்து சப்போர்ட் கிடைக்கிறது, ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் கம்ஃபர்ட்டாக இருக்கிறது, ஆன்மீகமாக உங்களுக்கு நிம்மதியாக, அதாவது நம்ம போய் வணங்கினா நமக்கு பலன் கிடைச்சிது அப்படி இருக்கிறது. பொதுவாக கும்பராசிக்கு ஃபாரின் கிளைண்ட்டு அவங்கள்ட்ட உங்களுக்கு நன்மை நடக்கும். இல்லை வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக நடக்கும். இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்க, வெளிநாட்டில் உள்ள தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இல்லாட்டினா வெளிநாட்டுக்கு வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை கிடைக்கும். இல்லை இங்கே இருக்கிற கம்பெனிலேருந்து வெளிநாட்டு உங்களை அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இப்போ ஆன்லைனில் இருக்கக்கூடிய உங்களுடைய இன்கம் அதிகரிக்கும். கிரியேட்டிவ் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த காலகட்டங்கள். பொதுவாக இந்த காலகட்டங்களில் வருமானம் வரும், அதிகமான செலவினங்களும் வரும். அதுவும் லக்ஸுரியஸாக செலவினங்கள் பண்ண வேண்டி வரும். அதனால் நீங்கள் அந்த செலவுகளை, அதுவும் ட்ராவல் சம்மந்தமாகவோ பொருட்கள் வாங்குறதாவோ லக்ஸுரியஸாக நீங்கள் இருக்கிறதாவோ அதுக்காக செலவு பண்ண வேண்டி வரும். அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிக்கங்க. தேவையா செலவு பண்ணுறதுனா ஒரு 1க்கு 2 முறை தேவையான்னு கேட்டுட்டு அப்புறம் செலவு பண்ணுறது நல்லது. இதில் கவனமாக இருந்தீங்கனாலே செலவுகளை குறைச்சா சேமிப்பு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ 12ஆம் வீட்டுக்கு உங்களுக்கு 7வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் சுக்கிரன் கூட சேர்ந்துடுறாரு. இது என்ன அப்படின்னா ஃபாரினில் நமக்கு விசா கிடைக்கல, இல்லைன்னா ஆத்தரைசேஷன் கிடைக்கல, இல்லை அத்தாரிட்டிக்கு அதுவும் மூலம் பிரச்சனைகள் ஏற்பட்டு டிலே ஆகிட்டு இருந்ததுன்னா சூரியன் சேர்ந்த உடனே அதில் நடந்துடும், அவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். பொதுவாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, என்ஜிஓவாக இருக்கிறவங்க, ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல க்ரோத் கிடைக்கும். பொதுவாக ஈகோ குறைச்சிக்கிறது நல்லது. உங்களுடைய அப்படியே நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய தம்பே போயிட்டா மாதிரி ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் தூக்கத்தில் உள்ள குறைபாடுகள் அதெல்லாம் வரும். ஏன்னா ஒர்க்கு ப்ரெஷரும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சூரியன் சேர்ந்த மட்டும் இல்லை, இவங்க கூட செவ்வாயும் சேர்ந்துறாரு. அவர் 15ஆம் தேதி அன்னைக்கு, ஏன்னா 13ஆம் தேதி சுக்கிரன் பேசி 15ஆம் தேதி செவ்வாய்க்கு உச்ச வீடு 12ஆம் இடத்துல அவரும் சேர்ந்துறாரு. அதனால பொதுவாக உங்களுக்கு உங்களோட தைரியம் அதிகரிக்கும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்க, என்ஜிஓ இது மாதிரி பொது சேவைகளில் இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆன பீரியடாக இருக்கும்.
ஃபாரின்ல போய் நீங்க செட்டில் ஆறது அந்த மாதிரியான விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் சக்சஸ் ஆகுது இல்லை அது சம்பந்தமான முயற்சிகள் இந்த விசா முயற்சிகள் அது சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே இப்போ எஃபோர்ட்ஸ் அந்த ப்ராக்ரஸ் வந்து ஸ்பீடு இருக்கும். இப்போ இந்த காலத்துல ஸ்பீடு இருக்கும். இப்போ கும்பராசிக்கு வந்து காம்படிஷன் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணி அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. பொதுவாக வந்து உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அதெல்லாம் ப்ராக்ரஸ் ஆகும். ஆனால் இப்போ வந்து அது முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் ப்ராக்ரஸ் நல்ல உங்களுக்கு பாசிட்டிவாக ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. பொதுவாக வந்து இந்த 12ல வந்து இத்தனை கிரகங்கள் இருக்கிறது, ஜென்மத்தில் ராகு இருக்கிறது, 2ல் சனி இருக்கிறது, இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தாலே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக வந்து கோபத்தினால ஏன்னா 2ல் வந்து சனி, அதனால கோபத்தினால பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. புதனும் வந்து இவங்க கூட வந்து 17ஆம் தேதி வந்து இவங்க கூட சேர்ந்துறாரு. ஏற்கனவே சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இருக்காங்க, அவங்க கூட புதனும் சேர்ந்துறாங்க. இது வந்து விசா பாஸ்போர்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கும். ரிசர்ச்சில் இருக்கிறவங்க, ரைட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, அக்கௌண்டிங்கில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்க, மாதிரி நெகோசியேஷன் அந்த மாதிரி பீரியடில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்க நல்ல சக்ஸஸ் இருக்கும். நீங்கள் வந்து பேச்சினால இல்லாமல் ரிட்டர்ன்லேயோ மறைமுகமாக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கும். அப்படி எடுத்தீங்க அது நல்ல பெரிய பலனை தரும் அப்படின்னு அப்படி எடுத்தீங்க. பொது வந்து கும்பத்தில் ராகு 7ல் கும்பத்தில் உங்கள் ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால அது மாதிரி வந்து உங்களுடைய பர்சனாலிட்டி ஆளுமை இருக்கு இல்லையா, அது மற்றவங்களை வந்து கவரும். அது மாதிரி வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து புகழ் கிடைக்கிறதுக்கு, திடீர்னு உங்கள் பேர் வந்து எல்லாத்துலேயும் அடிபடுறதுக்கு நல்ல வகையில் தான் புகழ் அப்படின்னு அப்படி எடுத்துங்க. அது மாதிரி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு, புது ஐடென்டிட்டி, அதனால் புது அடையாளம் உங்களுக்கு கிடைக்கும். டெக்னிக்கலாக இருக்கிறவங்க, ஏஐ அந்த அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து இந்த இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளை பற்றி வெளியில் பேசக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் நீங்கள் வெளி தொடர்புகளில் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஆத்தன்டிகேட்டாக இல்லாமல் எதுலையுமே நீங்கள் எதையும் ஷேர் பண்ண வேண்டாம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும். இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஏன்னா 2ல் வந்து சனி பகவான் இருக்கார், 5ல் வந்து குரு வக்ரமாக இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 7வது வீட்டில் கேது இருக்கார், ஜென்மத்தில் ராகுல 7ல் கேது இருக்கிறதுனால பொதுவாக வந்து உறவு முறைகளில் இல்லை குடும்பத்தில் இல்லை கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் பிரிவினைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திருமணம் அது மாதிரியான விஷயங்கள கன்ஃபியூஷன் இருக்கலாம். பிஸ்னஸில் வந்து உங்களுடைய பார்ட்னர் மேலே சந்தேகம் வரல, பார்ட்னருக்கு உங்கள் மேலே சந்தேகம் வரல. இந்த மாதிரி வந்து பார்ட்னருக்குள்ளே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கொஞ்சம் ஈகோ குறைச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால வந்து பல பேருக்கு வந்து குடும்பம் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது தெரியறது. ஆனால் பின்னால் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் அமைதியாக நீங்கள் எல்லாத்தையும் டீல் பண்ணிங்கனாலே எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் வேறு சனி பகவான் இருக்கார். சனின்ற 2ஆம் பாவம்ன்றதுனால பொருளாதார ரீதியாக பணம் வரவு செலவுக்கு வந்து கணக்கு இருக்கணும். அதில் ஒரு டிசிப்ளின் வச்சுக்கணும். இதுக்கு தான் செலவு பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கணும். குடும்ப சம்பந்தமான பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பேச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் 2ன்றது வாக்குஸ்தானம் இல்லையா, நாக்கில் சனின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பேச்சினாலே பல விஷயங்கள் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பேச்சில் வந்து கண்ட்ரோல் இருக்கணும். அப்போ டிசிப்ளினாக இருந்தால் நல்லா இருக்கும். குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய யோசனைகள்லாம் கிரியேட்டிவான யோசனைகள் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒர்க்கை நீங்கள் நாளைக்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குழந்தைங்க விஷயங்களில் வந்து எல்லாமே அவங்க ப்ராக்ரஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு விஷயமா செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கும். நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா படிக்கிறத பற்றி நீங்கள் திரும்ப ரீதிங்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை நம்ம அந்த ஃபீல்டுக்கு போகலாமா ரீதிங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக அந்த காலகட்டத்தில் வந்து டிசிப்ளினாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பொறுமையாக இருக்கணும். இது 2ம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே இந்த காலகட்டத்தில் வந்து எல்லா விதத்துலையும் நல்லாயிருக்கும். இப்போதில் இந்த காலகட்டத்தில் வந்து பணம் வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆன்லைனில் இருக்கிறவங்க, ஃப்ரீலான்சிங்காக இருக்கிறவங்க நல்ல ஏர்னிங் நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் செலவினங்களை மட்டும் கட்டுப்படுத்தணும். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் தூக்க குறைவுகள் இருக்கலாம், தூக்கத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு மாதிரி வந்து ஆங்ஸைட்டி இருக்கலாம், ஒரு மாதிரி வந்து அதிர்ச்சியான ஒரு திடீர்னு ஏற்படலாம்.
அது மாதிரி வந்து ஆங்ஸைட்டி இருக்கலாம். காலில் வந்து நரம்பு இது சம்மந்தப்பட்ட வலிகள் இருக்கலாம், கால் வலி இருக்கலாம், நரம்பு சம்மந்தப்பட்ட வலிகள் இருக்கலாம். பொதுவாக வந்து சீக்கிரமாக தூங்குறது, மெடிடேஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மையை தரும். பொதுவாக வந்து சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு தானம் பண்ணுறது, இல்லை சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் போய் நவகிரகத்தை 3 தடவை சுற்றிட்டு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுறது, தினமும் இந்த ஓம் சனீஸ்வராய நமகன்னு 19 தரம் சொல்கிறது, ராத்திரி நேரத்தில் வீட்டில் வந்து விளக்கேற்றி வைக்கிறது, இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உகந்த பரிகாரங்கள். இது மாதிரி நீங்கள் பண்ணீங்கனாலே இந்த காலகட்டத்தில் பல பல சூழ்நிலைகளில் அது ரொம்ப உதவியாக இருக்கிறது நீங்களே கண்கூட பார்க்க முடியும். பொதுவாக வந்து சைலண்டாக நீங்கள் எல்லாத்துக்கும் மறைமுகமாக பின்னால் எல்லாத்துக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய இன்னராக ப்ரிப்பேராக நீங்கள் எதிர்காலத்துக்காக நீங்கள் ப்ரிப்பரேஷன் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பேஸ்மெண்ட் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ நீங்கள் வந்து எதிர்காலத்தை நீங்கள் எதிர்நோக்கிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வரக்கூடிய காலத்தில் ரொம்ப ஒரு மிகப்பெரிய உயர்வு வந்து உங்களுக்கு உறுதியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் என்னவோ அதை வந்து சொல்லுங்கள். இது வந்து ஜென்ரலான பலன்கள். கும்பராசி அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதை பார்த்தா தான் ஃபுல்லாக தெரியும். உங்களுடைய ஜாதகத்தை வந்து உங்களை பக்கத்தில் இருக்க ஜோதிடத்தையோ குடும்ப ஜோதிடம் காமிச்சு பாருங்கள். அப்படி இல்லாட்டா நீங்கள் என்னை தொடர்புலாம் கீழே நம்பர் இருக்குது, என்னை தொடர்புகள்லாம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து இதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து நாங்கள் வந்து அதை எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல, அது எத்தனை பேர் வருவாங்க, எல்லா ஜாதத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியல. ஒரு ஜாதகமாக நம்ம அனலைஸ் பண்ணி அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். உங்கள் பேர் சொல்ல மாட்டோம், பேர் சொல்லாமல் அது மாதிரி ஒரு வீடியோ போடலாம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.